வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூலை மாத ராசி பலன். இந்த ஜூலை மாதம் ஒரு இன்ட்ரோ, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இது நடக்கலை, உனக்கு இது நடக்கலை அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அவங்கெல்லாம் அவங்களோட சுய ஜாதகம் பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். மற்றபடி இது கோச்சார பலன்கள். அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போது கரெக்டாக மிட்டில் ஆடி மாதம் பிறந்துடுறது. ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாத கிரகநிலைகள் அப்படின்னாலே சந்திரனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்துடுவாங்க. 8 கிரகமும் வந்துடும். இதில் 4 கிரகம் வருட கிரகங்கள், 4 கிரகங்கள் மாத கிரகங்கள். இதில் இந்த செவ்வாய் அதே இடத்துல தான் இருக்கார். ரிஷபராசிலே இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார். இந்த மாதம் ஆமாம். குருவும் அதே மாதிரி கடகத்திலே உச்சம் அடைஞ்சு அங்கேயே தான் இருக்கார். ராகு கேது கும்பம் சிம்மத்தில் அப்படியே இருக்காங்க. சனி பகவானும் மீனத்தில் தான் இருக்கார். ஆனால் என்ன 26 ஜூலைலேருந்து அவர் வக்கரம் அடைகிறார். சூரிய பகவான் ஆஸ் யூஷுவல் ஒரு பாதி மாதம் மிதுனத்துலேயும் பாதி மாதம் கடகத்துலேயும் வரார் 17ஆம் தேதியிலேருந்து. புதன் வக்கரமாக தான் இருக்கார் மிதுனத்தில். வக்கர நிவர்த்தி ஆறார் 23ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் சுக்கிர பகவான், சந்தோஷக்காரகன். இந்த சுக்கிர பகவான் ஒரு 3 நாள் தான் இதில் கடகத்தில் இருக்கார், மாத ஆரம்பத்தில். ஆமாம். அப்புறம் ஒரு 4ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு கேதுவோடு சேர்ந்துடுறார். இந்த சூரிய பகவானும் கடகத்தில் குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இந்த மாதம். இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். மகர ராசி. மகர ராசிக்கு ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்தில் குரு பார்வை ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி 16 டேட்டுக்கு மேலே சூரியனோட பார்வையும் ராசிக்கு இருக்குது. விரயத்துக்கு செவ்வாயோட பார்வை 5ஆம் இடத்துலேருந்து. சனி பகவானும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கார் செவ்வாயை. இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் மகரத்துக்கு? இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போது இந்த மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடியது குரு பகவான். இந்த மாதம் முழுவதும் அவங்க 7ஆம் இடத்துல இருக்கார். அது பெரிய பாக்கியம். 7ங்கிறது ரொம்ப விசேஷம். கலத்திர பாவம், நண்பர்கள், இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப நல்ல இது. சனி பகவானே இவங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கார். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது பரவாயில்ல, அரைமறைவு ஸ்தானம்னாலும் பெரிய தொடர்புகள் இல்லைன்னாலும் இவங்களுக்கு பரவாயில்லை. ஏன்னா 7.5 போயிடுத்துங்கும் போதே கொஞ்சம் நிம்மதி. ஆனால் என்ன, 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டுருக்கார், 8ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டுருக்கார். இதுதான் சரி. இந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. செவ்வாய் ஒரு பூமிக்காரகன், மங்களக்காரகன். 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனால் சனியோட பறவையை வாங்குறார். ஸோ குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இதை தெளிவுபடுத்திக்கணும்னா ஆன்மீக விஷயங்கள் தான். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், ஆன்மீகம் தான். ஆன்மீகத்தில் இவங்க ஈடுபாடு கொண்டு வந்தாங்கனாலே கொஞ்சம் குழப்பங்கள் குறையும். சரி, 6ஆம் இடத்துல சூரியன் சூப்பராக இருக்கார். ரொம்ப அற்புதம். 16 தேதி வரைக்கும் சூரியன் 6ஆம் இடத்துல உபஜய ஸ்தானம். அதனால 8 குடைய கிரகம் 6ஆம் இடத்துல மறைவுனாலும் 8 குடையவன் 6ஆம் இடத்துல மறையலாம். ஏன்னா நல்லது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி நல்லது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானங்கள். புதன் அங்கே வக்கரமாக இருக்கார். அது பரவாயில்லை. என்ன வக்கரம் அடைஞ்சாலும் மறைவு ஸ்தானத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கார். அவர் 23ஆம் தேதியிலேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். என்ன, ஏன்னா 17ஆம் தேதியிலேருந்து சூரியன் அஷ்டம ராசிக்கு கலத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுறார், 7ஆம் இடத்துக்கு. 7ஆம் இடம் அப்படிங்கும்போது புதனை விட்டு விலகிறார். அப்படிங்கும்போது புதன் 23ஆம் தேதியிலேருந்து பலமாயிடுறார். ஏன்னா ஆட்சி சூப்பராக பலமாயிடுறார் 6ஆம் இடத்துல. ஸோ இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறவர்களும் ரொம்ப இது. அதே சூரியன் சேர்றது பரவாயில்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல குரு சூரியனும் சேர்றது இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். என்ன, 2 பேரோட பார்வையும் ஜென்மராசியில் விழுது. ஸோ இந்த கமல்ஹாசன் ஒரு படத்தில் சொல்ல வருவாங்க, நான் பாதி மிருகம் பாதி கடவுள் அப்படி இப்படின்னு. அது மாதிரி பாதி கோபம் வரும், பாதி சந்தோஷமும் இருக்கும். ஸோ சுகம் இது எல்லாமே அவங்களுக்கு கலவையாக இருக்கும். அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா 11ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார், அதே சமயம் இந்த குருவும் பார்க்குறார். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறது பரவாயில்லை. ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இது. இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். முதல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சொல்லிடுறேன்.
முதல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த குரு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதே சமயம் 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். இந்த 10ஆம் இடத்து அதிபதி இப்போ வந்து எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமராசியில் கேதுவோட சேரப்போறார். ஸோ கேதுவோட சேரும்போது சுக்கிரன் அஷ்டமராசியில் மறைந்தாலும் மறைந்த ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். சந்தோஷமே மறைவு தான். ஸோ 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ ஒரு ஜீவன ரீதியாக இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஜாபே இல்லைங்கிறவங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் என்னென்னா உயர்வுகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஒன்று யார் மூலமாவது, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை துணை வழி உறவினர்கள், மாமா மச்சான் அப்படிம்பாங்க பாருங்க, அவங்க இந்த மாமனார் அந்த மாதிரி வாழ்க்கை துணையோட உறவினர்கள் இவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுப்பாங்க. பிஸ்னஸில் போடுங்க மாப்பிள்ளை நல்லா வரும் அப்படின்னு. அப்போ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டை போடும்போது கண்டிப்பாக அது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ உத்தியோகம் சரி, தொழில் வியாபாரம் சரி, நல்லபடியாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்னோட அடுத்த கேள்வி அதுதான். ஆனால் அதுக்கு உண்டான பதில் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாய் தான் சனி பார்க்குறார். ரொம்ப நாளாக வேலையில் சிக்கல் இருந்துகிட்டே வருது. அதாவது வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். தொழிலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. வேலை போகுமா இருக்குமா அப்படின்ற மாதிரி மேலதிகாரிகள் தொந்தரவு. 3ஆம் இடத்துல இந்த சனி பகவான் போன பிறகு, அதாவது 7.5 சனி விடுதலையான பிறகு தான் இந்த பிரச்சனையே. ஆமாம். 7.5 சனியில் கூட ஒரு சில பேருக்கு நல்லா இருந்திருக்கு. இப்போ அதில் இருக்கக்கூடிய சிக்கல், இப்போ சனி பார்வை செவ்வாய் மேலே பதியறதுனால இந்த மாதம் மட்டும்தானே இருப்பார் செவ்வாய், எங்க அடுத்த மாதம் மாறிடுவார். அப்போது வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறுமா, மனஸ்தாபங்கள், எதிர்ப்புகள், இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மாறுமா? இப்போ இந்த உங்களோட கேள்வி அற்புதமானது. என்ன அப்படின்னா சனி பகவான் 7ல் கூட நல்லது பண்ணிட்டார் இவங்களுக்கு நிறைய பேருக்கு. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கும்போது எல்லாருமே நினைக்கிறாங்க 7.5 முடிஞ்சு போச்சு அப்பாடான்னு. ஆனால் எப்போவுமே 7.5 கூட நம்ம சர்வே பண்ணிடலாம். 3ஆம் இடத்துக்கு வரும்போது அது அரைமறைவுங்கிறதுனால பெரிய முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது தைரியத்தை தான் கொடுப்பார். ஸோ நம்ம முயன்றால் தான் வெற்றியே என்ன. பட் அதே சனி பகவான் மந்தக்காரகன். ஸோ முயற்சி எடுக்க விட மாட்டார். ஸோ முயற்சி எடுக்கணும் ஒன்று. 2வது நீங்கள் கேட்ட அந்த உத்தியோகம் சூப்பர். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவரை 5ஆம் இடத்துல இருந்தாலும் சனி பகவான் பார்க்குறார். ஆனால் அதே செவ்வாய் தான் லாபாதிபதி. ஆனால் லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார். எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாருங்கள், சுற்றி அதான் பிரச்சனை. அப்போ எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னா ராகுலேருந்து கேதுல எல்லாம் உட்காந்துடுறாங்க. ஆனால் பார்வைகள்லாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இங்கே எல்லாம் மாட்டிக்குது. 7, 8 எல்லா பார்வைகளும் பார்த்தா மாட்டிக்குது. அப்போ இந்த செவ்வாய் வந்து 4ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும்போது சனியோட பார்வையை வாங்கும்போது ஏற்கனவே உத்தியோகத்தில் பிரச்சனைகளில் இருக்கிறவங்க, நல்லா கவனிங்க, பிரச்சனைகளில் இருக்கிறவங்க சப்போஸ் வேலை மாற்றம் எதிர்பார்த்தார்கள் என்றால் கண்டிப்பாக முயன்றால் வெற்றி, நல்ல உத்தியோக மாற்றம் கிடைக்கும். இல்லை வேண்டாம் சுவாமி, இதுலேயே நான் வந்து குப்பை ஓட்டிட்டேன், நல்லபடியாக பரவாயில்ல, ஏதோ சக நண்பர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, மேல் அதிகாரிகள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே போனாலும் இந்த பிரச்சனை தொடரும், அப்படிங்கும்போது நான் ஏன் வேலையை விடணும் அப்படின்னு இருக்காங்க பாருங்க, அவங்க விட வேண்டாம். அதை வந்து அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு போங்க. எங்கே பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்கணும். பிரச்சனைன்னு சொல்கிறோமே தவிர அந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் எங்கேருந்து வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்துட்டா கண்டிப்பாக நிவர்த்தி. ஸோ வேலை மாற்றம் எதிர்பார்த்தார்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏன்னா குரு நல்ல ஃபேவரபுளாக 7ஆம் இடத்துல இருக்கார். ஸோ நண்பர்கள் மூலமாக கிடைக்கும், தொடர்புகள் மூலமாக கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி. ஸோ தொடர்புகள் மூலமாக கிடைக்கும். தாராளமாக அவங்க ட்ரை பண்ணலாம். இல்லை வேண்டாம், நான் இதிலையே வந்து உருட்டி பரட்டி போயிடுறேன், இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் தானே அப்படிங்கிறோம், கண்டிப்பாக அப்படியே அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படியே எங்கே பிரச்சனையோ அதை சரி பண்ணிக்கங்க, கண்டிப்பாக வெற்றி. ஸோ தொழில் உத்தியோக ரீதியாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, திருமண முன்னேற்றங்கள் இருக்குமா இந்த காலகட்டங்களில்? கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் முயன்றால் கண்டிப்பாக வெற்றி.
கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். ஏன்னா இப்போ எதுவுமே பாருங்க, படிக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அம்மா அப்பாவோட அரவணைப்பில் இருக்கும். அதனால் படிப்பு மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணினாலே போதும். ஆனால் அங்கேயும் ஒரு தடை இருக்குது பாருங்க. என்ன? விளையாட்டு, ஒரு அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதை கட் பண்ணி இதில் கொண்டு வரணும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறினா நல்ல கல்யாண யோகம் உண்டாயிடும். ஆனால் கல்யாணம் ஆனாலே நமக்கு ஒரு டென்ஷன் வரும். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஒரு துணை ஒன்று வருது எக்ஸ்ட்ரா. அவங்கள நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இன்ஃபேக்ட் அவங்க சம்பாதிச்சா கூட அவங்களுக்குன்னு ஒரு ஆசாபாசம் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு பொறுப்பு வந்துடுது, ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து ஒரு குழந்தை, உடனே அதை வளர்க்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ திருமண யோகம் கண்டிப்பாக உண்டாயிடும். 3ஆம் இடத்துல இருக்கிற சனி முயற்சி பண்ணினா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஓகே. பரிகாரம் மகர ராசினியர்கள் எப்போவுமே சொல்லுவேன் நான், எந்த பயிற்சி இருந்தாலும் மாற்றுத்திறனாளிக்கு இவங்க ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா சனீஸ்வர பகவான் இவங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறனால 2ஆம் இடத்து அதிபதியும் இவர் தான். ஸோ பணம் வரணும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும், எடுக்கிற காரியங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணணும். அடுத்தபடியாக இப்போ இவங்களுக்கு குரு ஃபேவரபுளாக இருக்கார், சூரியனும் வரப்போகிறார். 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் கொடுக்கணும். அப்படின்னா இவங்க ஓம் ஸ்ரீ காலேஸ்வராய நமக. ஈஸ்வரன் காலத்தையே அழிக்கிறவன், காலத்தையும் காப்பாற்றுறவன். அந்த காலேஸ்வரர் வழிபாடு பண்ணாலே ரொம்ப விசேஷம். இந்த காலேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்கிட்ட இருக்குது. அது ரொம்ப விசேஷம். ஸோ ஓம் ஸ்ரீ காலேஸ்வராய நமக அது தினந்தோறும் பாராயணம் பண்ணாலே போகிறோம். இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏகப்பட்ட திருப்பங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.